மதிய வணக்கம். குடல் கிரேவி செய்ய போறேன். நல்லா 4-5 முறை போட்டு கழுவிட்டு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நல்லா கழுவிக்கணும். 2 கையும் போட்டு இப்படி தேய்ச்சி நல்லா கழுவிடணும். அப்போதான் அந்த குடல்ல இருக்க அழுக்கெல்லாம் வரும். நல்லா கழுவியாச்சு 4-5 முறை. இப்போ மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் போட்டு அதில் ஒரு கழுவு நல்லா கழுவிக்கணும். அப்போதான் ஒரு மாதிரி ஈச்ச வாசம் அடிக்கும் குடல். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் இதை போட்டுட்டு இது அப்படியே டைரக்டா போடுறாங்க. அது போடவே கூடாது. கொஞ்சம் வெந்நீர்ல கொஞ்சம் கை பொறுக்க தண்ணி சூடு பண்ணி அதுல இருந்து வடிகட்டி போடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, சத்து போயிடும். நம்ம வெந்நீர் வச்சு அந்த வெந்நீர் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடானா அந்த இன்னும் கொஞ்சம் அந்த மஞ்சள் வாசனை அந்த ஈச்ச நாத்தம் எல்லாமே போயிடும். எல்லாருமே அலசி அப்படியே மஞ்சள்ல போட்டு போடுறாங்க. அந்த மாதிரி மட்டும் போடாதீங்க. அது கட்டாயம் அந்த ஒரு வாடை அடிக்கும். நாம கொஞ்சம் தண்ணியில ஒரு கொதி வச்சு ஒரே ஒரு நல்ல தண்ணி சூடாகிற மாதிரி ஆன உடனே வச்சுக்கலாம். அது சூடாகட்டும். இது அப்படியே கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ள இந்த ஸ்டவ்ல என்ன ஆயில் கம்மியாக ஊற்றுங்க. மட்டன் இல்லை, அதனால ஆயில் கம்மியாக ஊற்றுனீங்கன்னாவே போதும். ஊற்றணுன்னு கழிஞ்சிச்சு. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா வெங்காயமா பெரிய வெங்காயமா நான் 2 வெங்காயம் கட் பண்ணிட்டேன். குடல் நல்லா வெங்காயம் வந்து கோல்டு கலர் ஆன பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. சின்ன வெங்காயம் கட்டாயம் சின்ன வெங்காயம் போடுங்க. நான் ஒரு 25 கிராம் அரைச்சிட்டேன். நல்லா நெய்ஸா இருக்கும், டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் திக்கா இருக்கும். நீங்க அரைச்சி போட்டீங்கன்னா அப்போ பாருங்க. இந்த மாதிரி தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்து பின்னாடி நம்ம எடுத்து போட்டாதான் அந்த கீசை வாசம் அடிக்காது. ஒரு மாதிரி வாடை வரும். நீங்க என்னதான் பண்ணாலும் அது மஞ்சள் தண்ணியில் கழுவி பாருங்க. நான் வச்சிருக்கேன் 4-5 முறை கழுவிட்டேன். கொஞ்சம் சுடு தண்ணியில் வச்சுட்டேன். போதும், கொதிக்க கூடாது. ஓரளவு கை பொறுக்க இருக்கு தண்ணி. இந்த சுடு தண்ணியில் வச்சு போட்டோம்னா இந்த ஈசை வாசம் அடிக்க ஒரு மாதிரி வாடை இருக்கும் இந்த குடல். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சமைக்கணும். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குடல் நிறைய இருக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு. மட்டனு உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம இதை வடிகட்டி இதில் போட்டுடலாம். நல்லா அலசிட்டேன். வடிகட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா கருக்கட்டும். நம்ம வெங்காயம் போட்டால் அடி பிடிக்காது. சீக்கிரமாக கலர் மாதிரி நல்லா கோல்டு கலரில் வந்துடும். நம்ம இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதக்கினாதான் குழம்பே டேஸ்ட். இதுல தாங்க டேஸ்ட். கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்க வெங்காயம் போட்டு உடனே இஞ்சி பூண்டு போட்டு உடனே தக்காளி ஊற்றி உடனே கறி போட்டிங்கனால டேஸ்ட் வராது. இஞ்சி பூண்டுனால வெங்காயம் நல்லா கோல்டு கலரா மாறணும். இஞ்சி பூண்டு நல்லா கோல்டு கலரா மாறணும். அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கதும் நீங்க கட் பண்ணியும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் கிரேவி தேங்காய் ஊற்றாலும் செய்கிறேன். ஒரு 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி நல்லா நெய்ஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா செவந்துச்சு. இப்போ இதுவும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படி கலரா வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இதுலயே மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுடலாம். அது எண்ணெயில வதங்குள்ள நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் மசாலா ஐட்டம். மஞ்சள் தூள் குட்டி ஸ்பூன்ல, பெரிய ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம். வெறும் கொத்தமல்லி தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளிலே இந்த மசாலா எல்லாம் வதங்கக்குள்ள அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதங்கிச்சு, எண்ணெய் திரண்டு வந்துச்சு. இப்போ இந்த நம்ம வடிகட்டி இது வேக வச்சிருக்கோம் இல்லையா, வேக வைக்கக்கூடாது, தண்ணி சூடா அவ்வளவுதான். இந்த சுடு தண்ணி கொதி ஒரே ஒரு லைட்டா ஒரு கொதி இல்லைன்னா ஆவி, இது பாருங்க ஆவி போகுது. இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்து போட்டோம்னா அந்த வாடை வராது. இந்த தண்ணி வடிகட்டிடணும். அப்படியே போடக்கூடாது, நல்லா வடிகட்டிடணும். ஏதாவது கொஞ்சம் நஞ்சு இருந்தா கூட அந்த சுடு தண்ணியில போயிடும்.
இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் தனியா இருக்கும். கை வைக்க முடியல அந்த மாதிரி. சுடு தண்ணி கொதிக்கணும், ஒரு கொதி இதை வடிகட்டிடணும். அதுலேயே எவ்வளோ அழுக்கு தெரியும் பாருங்க. 4 முறை கழுவி 5ஆவது முறை. குடல் வந்து இப்படிதான் செய்யணும். இந்த டேஸ்ட் தனியா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா 1.5 கிலோவே இருக்கும் போல. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் அந்த மசாலா வேகட்டும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாயிடும். டெய்லி சமைக்குள்ள பாருங்க, சூடுபடாத நாளே கிடையாது. இப்போ இந்த கறி மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா, நல்லா மிளகு தூள் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். எல்லாமே கசகசா, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே பிரியாணிக்கு என்ன தேவையோ அத்தனை ஐட்டமும் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஏன்னா மிளகு நிறைய போட்டுருக்கேன், அதனால 1/2 ஸ்பூன் போதும். நல்லா இந்த மசாலையே அப்படியே கொஞ்ச நேரம். ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம், எல்லாம் போட்டாச்சு. அவ்வளவுதான் பாருங்க, எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதுக்கு 1 சொம்பு தண்ணி ஊத்துனா போதும், நிறைய ஊத்தாதீங்க. ஒரே 1 சொம்பு தண்ணி, 1 சொம்பு தண்ணி. இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் ஊற்றல, அப்பதான் ஒரு 6 விசில் விடணும். உப்பு போட்டிருக்கேன், பத்தலைன்னா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பத்தாதுதான் கொஞ்சம் போட்டேன். ஏன்னா உப்பு தான் டேஸ்டே. சும்மா ஒரு 3 ஸ்பூன் போடுங்க போதும். 2 ஸ்பூன் போடுங்க, பத்தலைன்னா போடுங்க. போட்டு விசில் போட்டாச்சு. ரொம்ப அனல் வேணாம், ரொம்ப ஸ்லோவும் வேணாம், பாதியில் வச்சிருக்கேன். 6 விசில் அடிக்கணுங்க. 6 விசில் வச்சிங்கன்னா தான் குடல் வேகும். ரொம்ப ஸ்பீடாக வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாக வேணாம். பாதியில் வச்சிருக்கேன் 6 விசில். சூப்பராக இருக்கும். இப்படி தான் குடல் குழம்பே வைக்கணும். இதுதான் மெத்தேடு. சேனலில் போய் பாருங்கள், ஈஸ்வரி விலாகம் என் சேனலில் போய் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எப்பயும் லைக் பண்ணுங்க. நிறைய பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க ஒரே முறை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி வரும். டெய்லி காலையில் ஒரு வீடியோ போடுவேன், பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. வாங்க, சூப்பராக இந்த வெயிலுக்கு இந்த குடல் குழம்பு நல்லா சாப்பிடணும். குழந்தைங்களுக்கெல்லாம் தரணும், பயங்கர வெயில். அதனால் கட்டாயம் இந்த குடல் குழம்பு எடுத்து, வயிற்று புண்ணெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க. வயிற்று புண்ணுக்கு, வயிற்றுல புண்ணு இருக்கவங்களாம் இந்த குடல் குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. சூப்பர். நீங்கள் விருப்பப்பட்டா தேங்காய் ஊற்றலாம், இல்லைன்னா அப்படியே கிரேவி பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கு கிரேவி. நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறேங்க. தேங்காய் ஊற்றுனா தேங்காய் பால் எடுத்து அப்படியே சூப்பராக, ஸோ அப்படியே திக்கா பாருங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்குதான் ஃபஸ்ட்டு வேண்டான்னு விட்டுட்டேன். அப்புறம் யோசனை பண்ணேன், சரி கொஞ்சம் மீதியானா கூட டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கிரேவின்னா இப்போ மதியத்துக்கு மட்டும் சரியாக போயிடும். கொஞ்சம் நம்ம இது ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. அந்த எண்ணெய் இதெல்லாம் இறக்கின பின்னாடி, வெந்த பின்னாடி தேங்காய் ஊற்றுங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் ஊற்றி விசில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. மசாலாலாம் வெந்து குடல் வெந்த பின்னாடி இறக்கி இதோ இந்த மாதிரி அந்த வெள்ளை நோரெல்லாம் அடங்கினா சரி. ஏன்னா ஏற்கனவே கொதிக்குது, அதனால சீக்கிரம் ஆகிடும். வெந்துச்சு பாருங்க. சுடு சுடு எப்படி வேகணுங்க.
சும்மா அப்படியே பூவாட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஊற்றினா கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படியே சாதம் சாப்பிடுவோம். சாதம் தான் சாப்பிட போகிறோம். பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும்னா நான் வில்லேஜில் வந்ததுனால எல்லாமே பிடிக்குங்க. நெல் அறுத்தா கடா வெட்டி குழம்பு வச்சுருவாங்க. கடலக்காய் பிடுங்குனா குழம்பு, நெல் எள்ளு அறுத்தா குழம்பு, பயிர் நெட்டா எல்லாத்துக்கும் கடா வெட்டி தான் அதெல்லாம் செய்வாங்க. அதனால அதனால அடிக்கடிக்கு சாப்பிட்டு பழக்கம். இந்த வெள்ளை நோரை அடங்கினோடனே ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அது ஒரு ஃபோன் வந்துருச்சுங்க. அதெல்லாம் கொதிச்சிருச்சு பாருங்க. அப்படியே எண்ணெய் திரண்டு அப்படியே திக்காயிடுச்சு. இனிமேல் விடக்கூடாது. இப்போ இந்த கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே இறக்கலாம். அவ்வளோதான், குடல் குழம்பு ரெடி. இப்போ பையனுக்கு சாப்பாடு போட போகிறேன். நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். கட்டாயம் இந்த குடல் குழம்பு பார்க்குற புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே முறை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே முறை பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். என் வீடியோலாம் டெய்லி வரும். டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். வாங்க, சூப்பராக இது. இந்த வெயிலுக்கு இந்த குடல் குழம்பு அவ்வளோ நல்லது.